சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது அவர்கள் யார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் போன பிறகுதான் அவர்கள் யாருன்னு நமக்கு புரியும். அர்ஜுன் சென்னையில் தனியாக வாழும் ஒரு புகைப்பட கலைஞன். அவனோட வாழ்க்கை மிகவும் சாதாரணமான வாழ்க்கை. காலையில் வேலை, மாலையில் வீட்டுக்கு செல்வது. சிரிப்பு, சந்தோஷம் என்றால் அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஒரு மழை நாள் அவன் கேமரா எடுத்துக்கிட்டு நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவளை பார்த்தான். வெள்ளைச் சுடிதார், அமைதியான முகம். அந்த ஒரு கணம் அவன் வாழ்க்கையை நின்று போனது போல் இருந்தது. ஒரு நாள் மழை நாள் அர்ஜுன் அவளை மீண்டும் பார்த்தான். இந்த முறை அவன் அவளை பார்த்துட்டு சும்மா நிற்கவில்லை. அவன் அருகே போனான். நீங்க என்னை தினமும் ஃபாலோ பண்ணுறீங்களா என்று கேட்டான். அந்த ஒரு சிரிப்பு அர்ஜுன் மனசில் இருந்த எல்லா பயத்தையும் களைஞ்சி விட்டது. அந்த நாள் முதல் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், பிடிச்ச பாடல்கள், குழந்தை நினைவுகள் என பேசிக்கொண்டு இருந்தார்கள். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இப்போ இந்த நிமிஷம் நீங்க பேசுறது தான். இந்த வார்த்தை மீராவின் கண்களில் ஒரு நொடிக்கு கண்ணீர் வந்து கொண்டு இருந்தது. ஒரு மாலை அவர்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார்கள். மீரா, அர்ஜுன், நீங்க யாராவது மிஸ் பண்றீங்களா? அர்ஜுன், இல்லை, ஆனால் நான் என்னையே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். மீரா, அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சிக்கங்க. அந்த நேரம் அர்ஜுனுக்கு வாழ்க்கை மீண்டும் கிடைத்த மாதிரி இருந்தது. அவளை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாத அளவுக்கு அர்ஜுன் மாறிவிட்டான். அவள் சிரிப்பு, அவள் குரல் அவனுக்கு உயிர் மாதிரி ஆனது. ஒரு நாள், நான் இல்லாம போனா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மீனா கேட்டாள். அர்ஜுன், அப்படி சொல்லாதீங்க, நீங்க எப்பொழுதும் இருப்பீங்க. அது நிச்சயம் இல்லை என்று மீனா சொன்னாள். மீரா இல்லாமல் போன நாள் அர்ஜுன் முழுக்க உடைந்து போனான். அவளை தேடி அவன் எல்லா இடத்துக்கும் போனான். ஆனால் அவள் எங்கும் இல்லை. அவன் உண்மையை தெரிந்தபோது அவனுக்கு உயிர் நின்று போனது போல் இருந்தது. அவன் நினைவில் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் ஒலித்து கொண்டு இருந்தது. சில காதல்கள் சேர்ந்து முடியாது, ஆனால் இது நம் உள்ளத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.